டுவெல்த்து ஹிஸ்ட்ரி புக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 பேருடைய கூற்றுகள் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்பிஸ்டோன் பிரபு ஜான் லாரன்ஸுக்கு எழுதின கடிதத்தில் இருக்க குறிப்பு ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா லின்லித்தோ பிரபு வந்து வின்சென்ட் சர்ச்சிலுக்கு எழுதிய குறிப்பு. இது ரெண்டும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள், 1857 கிளர்ச்சியை வந்து ஆங்கிலேயர்கள் ரொம்ப கொடூரமாக ஒடுக்கியிருப்பாங்க. அதை வந்து எல்பிஸ்டோன் பிரபுக்கு ஜான் லாரன்ஸுக்கு வந்து எல்பிஸ்டோன் பிரபு விவரிச்சிருப்பார். சரிங்களா? எல்பிஸ்டோன் பிரபு எழுதின கடிதத்தில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நண்பன் பகைவன் என்ற வேறுபாடின்றி முழுவீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொள்ளையடிப்பதை பொறுத்தமட்டில் நாம் உண்மையாகவே நாத்திர்சாவை மிஞ்சிவிட்டோம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா எல்பிஸ்டோன் பிரபு ஜான் லாரன்ஸுக்கு எழுதின கடிதத்தில் இப்படி சொல்லியிருப்பார். இது வந்து 1857 கிளர்ச்சி. இதுவே 1942 இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து லின்லித்தோ பிரபு வின்சென்ட் சர்ச்சிலுக்கு வந்து விளக்கியிருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, 1857 புரட்சிக்கு பின் கவலை கொள்ள வைக்கும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை சொல்லியிருப்பார். யாருன்னா லின்லித்தோ பிரபு வின்சென்ட் சர்ச்சிலுக்கு சொல்லும்போது சொல்லியிருப்பார். எனினும் அதன் முக்கியத்துவத்தையும் வீரியத்தையும் இராணுவ காரணங்களுக்காக உலகத்தின் பார்வையில் இருந்து மறைக்க வேண்டிய நிர்பந்தம் உள்ளது அப்படின்னு சொன்னது லின்லித்தோ பிரபு வின்சென்ட் சர்ச்சிலுக்கு எழுதினது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது பார்த்தீங்களா, இப்போ கொள்ளையடிப்பதில் நாதிர்சாவையை மிஞ்சிவிட்டோம். இது வந்து 12th புக்கில் ஃபஸ்ட்டு லெசனில் இருக்கும். ஃபஸ்ட்டு லெசனில் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படின்ற லெசனில் இந்த கூற்று கொடுக்கப்பட்டிருக்கும். ரெண்டாவது நம்ம பார்த்த கூற்று இருக்குது பார்த்தீங்களா, லின்லித்தோ பிரபு வின்சென்ட் சர்ச்சிலுக்கு எழுதின கடிதம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே 12th புக்கு தான். 12th புக்கில் 7வது லெசன் இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதிக்கட்டம் அப்படின்ற லெசனில் இந்த 2 கூற்றுகளும் இருக்கும். ரொம்ப முக்கியமானது, படித்து வச்சுக்கோங்கப்பா. நன்றி.